ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்குக்குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த சம்மர் காலத்தில் வாயில் வச்ச உடனே குளுன்னு இருக்க மாதிரியே ஒரு ரெசிபி தாங்க பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் பாத்திரத்தில் ஒரு பேக்கெட் பால் ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டேன். அதை அடி பிடிக்காத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த பால் பொங்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஏலக்காவும் கொஞ்சம் பாதாமும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் வாட்டரும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம தண்ணியில் கலந்து வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு நம்ம பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருந்த ஏலக்காவும் பாதாமையும் இப்போ நம்ம பாலில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கட்டியெல்லாம் கரையிற வரைக்கும் கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஐஸ்கிரீம் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி டம்ளரில் சின்ன சின்ன டம்ளரில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா கண்டெய்னர்லையும் ஊற்றியாச்சு. நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஃபேனு கீழே நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லவர்வன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேக் பண்ணிவிட்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கோங்க. ஐஸ் பதம் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. வாங்க எடுத்து பார்க்கலாம். இப்போ இதை அழகாக பொறுமையாக பிரிங்க. ஷேக் ஆகாமல் பிரிங்க. வா, எவ்வளோ அழகான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சாப்பிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ருசியான ஹெல்த்தியான குல்ஃபியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.